Hello students, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு எப்படி ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் மிட் வேல்யூ என்ன இருக்கும் வித்தவுட் யூஸிங் த கிராஃப்னு பார்த்து ஃபார்முலா யூஸிங்கில் பார்த்தோம். திஸ் டைம் வி ஆர் கோயிங் டு சி யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் என்ன அர்த்தம்? டிவைட் பண்ணுறது. செக்ஷன் என்னது? பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. என்னது அது லைன் செக்மெண்ட்? ஏபி இஸ் த லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் ஏபி ஒரு பாயிண்ட் பின்றது வந்து இட்ஸ் டிவைட்ஸ் த லைன். இந்த லைனை பிரிக்குது. எப்படி? ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது. First of வந்து என்ன? What is the first of? Is AP. What is the first of? AP ன்னு பிரிக்குது. What is the second of? What is the second of? Second of is BP. ஸோ இது வந்து ஈக்குவலாக பிரித்தா அதுதான் மிட் பாயிண்ட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பட் இட் இஸ் நாட் டிவைடிங் த லைன் ஈக்குவலாக இருக்கும்னு அப்படின்னு கிடையாது. ஒரு பாயிண்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை பிரிக்குது. அப்படி இருக்கும் போதும் அது என்ன பாயிண்ட்டாக இருக்கும்? ஸோ இங்கே ஏவும் பாயிண்டில் இருக்கும், பியும் பாயிண்டில் இருக்கும். இந்த பிரிக்கிற பாயிண்ட் பியும் இட் ஷுட் ஹாவ் சம் பாயிண்ட்னாலே இருக்கும். என்ன இருக்கும்? இட் ஷுட் ஹாவ் சம் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட். அப்போ இந்த பின்றது இந்த லைனை டிவைட் பண்ணுது. என்ன பாயிண்டில் டிவைட் பண்ணுது? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹவ் ரிட்டன் இயர். இப்போ சப்போஸ் ஏபின்ற லைனை வந்து டூன்ற ஒரு ரேஷியோவில் பிரிக்குது. பிபின்ற லைனை வந்து பிபின்ற லைனை எப்படி பிரிக்குது? 1ன்ற ரேஷியோவில் பிரிக்குது. அப்படி பிரிச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் we are going to using a graph யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். பட் here they have given without using the graph, how do we find these? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? by using a formula. ஸோ அந்த ஃபார்முலாக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? we call this is a section formula. ஸோ ஆல்ரெடி இப்போ நான் 2:1 எடுத்துக்கிறேன் இதோட ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2:1 இல்லாமல் R:1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர் தெரியாது, அன்னோன். பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதனுடைய ரேஷியோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஆக்சுவலி ரேஷியோவை we can always write in the fraction ஃபார்ம்லேயே எழுதலாம். அப்போ AP by BP is equal to R by 1. AP by BP is equal to R by 1. When I take the 1 to this side, PP to this side, so 1 into AP will always be AP. AP is equal to R into BP. So இது வந்து அந்த ஃப்ராக்ஷனில் ரேஷியோவில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா we can do like this. இது ஒரு ஃபார்முலாவும் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். AP is equal to R into PBP. ஓகே, ஸோ அதுதான் அது என்ன ஃபார்முலான்றது இப்போ பார்ப்போம். லெட் A point x1 comma y1 and b the point x2 comma y2 be the 2 points and let the point P x comma y divides the line segment internally in the ratio. What is mean by internally? உள்ள பிரிக்கிறதா internally. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லாமல் internal bisection தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்டர்னல் கிடையாது. அப்போ internally இந்த ரேஷியோ m:n. ஸோ இது பிரிக்குது இல்லை, இந்த ஒரு லைனை வந்து ரெண்டாக பிரிக்குதுல்ல, இந்த ரேஷியோ தான் எம். ஃபர்ஸ்ட் ரேஷியோட எம்னுவாங்க, செகண்ட் ரேஷியோட என்னுவாங்க. m:n அப்போ இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் பிரிக்குது இந்த ரேஷியோ ஆஃப் m:n. அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்றது. அப்போ P of x, y is equal to P into mx2. m is nothing but the first ratio plus n is nothing but the second ratio. nx1 by m plus n, comma my2 plus ny1 by m plus n. I'll repeat the formula again. P of x, y is equal to P into mx2 plus nx1 by m plus n, comma my2 plus ny1 by m plus n. Using this formula only we are going to find out what is the point that divides the line segment AB அப்படின்னு. அப்போ இதுக்கு என்னென்ன things needed? இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 points, that is A and B வேணும். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க என்னென்ன வேணும்? ஏபி, ஏயோட பாயிண்ட் x1, y1 எடுத்தோம், பின்ற பாயிண்ட் x2, y2 எடுத்துருப்போம். அடுத்தது என்ன? ஒன் மோர் திங், இந்த ரேஷியோ mn. இது மூணும் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ரெண்டு பாயிண்ட்டு x1, y1, x2, y2, அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ mn. ஸோ இது தெரிஞ்சாதான் இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகே, shall we move on to the sum? ஸோ ஓகே, exercise 5.4. first question. Find the coordinates. நம்ம இப்போ பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? coordinates. Find the coordinates of the point which divides the line segment A 4, -3
and B 9,7 in the ratio 3:2. ஸோ இந்த நான் சொன்னல ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன எந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க என்ன வேணும் 2 பாயிண்ட் அதுக்கப்புறம் அதனுடைய ரேஷியோ. So here they are given the 2 points A and B are the 2 points. Here the ratio 3:2 or m:n. So given எப்போமே நம்ம first எழுதிக்கணும். So what are the given things? The point A, the point B and the ratio 3:2. So point A should be taken as x1, y1. Point B can be taken as 9, 7, that is x2, y2. Then the ratio 3:2 should be taken as m:n. So just now I read the formula mx2 plus nx1 by m plus n, comma my2 plus ny1 by m plus n. So apply this in the formula. So what is m? Here 3 into x2. What is x2? 9 plus n. What is my n? 2 into what is my x1? 4 by 3 plus 2. Next one my2 3 into 7 plus 2 into minus 3 by 2 plus 3. So multiply this. 3 9s are 27, 2 4s are 8. What is 3 plus 2? 3 plus 2 is 5. So here multiply. 3 7s are 21, 2 3s are plus into, first multiply the sign first, plus into minus, so minus 2 3s are 6 by 5. So first add 27 plus 8, what will you get? Yes, 35. 21 minus 6 is getting, we are getting 15. So the point P of x comma y is equal to 35 by 5, 15 by 5. So when you cancel this 35 by 5 table, what will you get? 5 7s are 35. Here 5 3s are 15. So therefore the answer of this, what is the point that dividing the line segment AB? 7,3. இப்போ 7,3 point தான் அந்த line segment 2 divide பண்ணுது. So okay. So இந்த question பாருங்க, look at the second question, somewhat different. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு லைன் செக்மெண்ட்டு ஒரு பாயிண்ட்டை பிரிக்குதான் நமக்கு என்னென்ன வேணும், 2 பாயிண்ட்டு ஒரு ரேஷியோ வேணும்னு சொன்னேன். பட் இங்கே கொஸ்டினே என்ன கேட்குறாங்க, ரேஷியோ தான் கொஸ்டினை கேட்குறாங்க. இன் வாட் ரேஷியோ டஸ் த பாயிண்ட் P 2, -5, இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. P 2, -5 divide the line segment joining A -3, 5 and B 4, -9. This is somewhat different from the first one. அதாவது so I've drawn a line. I'm going to draw a line AB. So இதனுடைய point என்ன கொடுத்துட்டாங்க, they are given the point -3, 5, second point 4, 9. இப்போ இந்த பாயிண்ட் எப்பவுமே நம்ம இதுதான் கண்டுபிடிப்போம். பட் here they are given the point 2, -5 பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ what is the questionனா, இந்த P டிவைட் பண்ணதுல இந்த லைனை APயை என்ன ரேஷியோவில் பிரிக்குது, PPயை என்ன ரேஷியோவில் பிரிக்குது, that is what is the thing we need to find, M and N, that is m:n தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ first write down what are the given things. A -3, 5, B 4, -9, P answer கொடுத்துட்டாங்க 2, -5. So M is to N. So always we have to write the ratioல இருக்குது fractionல எழுதலாம், fractionல இருக்குது ratioல எழுதலாம். அப்போ M is to N is nothing but M by N. Okay, M by N கண்டுபிடிச்சதாலும் ஒன்று தான், M is to N நாலும் ஒன்று தான். ஸோ இப்போ எல்லாமே கொடுத்துருக்கிறத ஃபார்முலாவில் எழுதிப்போம். ஸோ P of x, y is equal to P of mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. So கொடுத்திருக்க given எல்லாம் எழுதுறோம். So here the point is given. What is the point? 2, -5. I have written the point and then I don't know the value of m and n. So in the place of m and n I am going to write m and n only because I don't know the value of m and n. So in the place of m I am going to write m. What is my x2? x2 is 4. In the place of n I am going to write n. What is x1? -3 by m plus n. Here also you have to write like this, m y2 plus n into y1 by m plus n. Since I don't know the value of m and n, so அதனால அப்படியே multiply பண்ணிக்கோங்க. 4 into m, 4m, plus into minus, -3n. Next one, m into -9, -9m, n into 5 plus 5n by m plus n, which is equal to 2, -5. So always the first point should be equal to the first line. இந்த first point இதோட first point should be equal. அதனால தான் இங்க equal sign கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சரும் இதுவும் ஈக்குவலா இருக்கணும். So அப்போ second point will be always be equal to the second one.
So to find the value of m and n, I can either equate this with first one equate பண்ணி mn கண்டுபிடிக்கலாம், or else second one with the second one equate பண்ணி நம்ம mn கண்டுபிடிக்கலாம். So I'm going to use the first one with the, I'm going to equate the first one with the first point. So first one வச்சு first point ஓட equate பண்ணி கண்டுபிடிச்சா, so second one வச்சு கண்டுபிடிச்சாலும் suppose நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, you have to get the same answer தான் வரணும். அப்படி வரலனா somewhere நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். So I'm trying with the first point. நீங்க வேணா second point வச்சு you can try this. Okay, so what is the first point? 2, which is equal to 4m minus 3n by m plus n. 4m minus 3n by m plus n should be equal to 2. அப்ப take this m plus n to this side. அப்ப 4m minus 3n is equal to 2 into m plus n. When you multiply this by 2, 2 into m, 2m plus 2n. So gather the m and all one side and the n and all to one side. So what will you get? 4m plus 2m அங்க இருக்கு. So இந்த சைடுல கொண்டு வந்தா minus 2m. 2n அங்க இருக்கு. 2n இந்த சைடுல கொண்டு வந்தா minus 3n இருக்கு. இந்த சைடுல கொண்டு வந்தா plus 3n. So when you subtract this, what will you get? 2m. When you add these two, what will you get? 5n. So நான் ஏற்கனவே சொன்னேன் m is to n is nothing but m by n. அப்ப n இங்க கீழ கொண்டு வந்தா அது நம்ம m ஆல்ரெடி இங்க இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல n கொண்டு வந்தோம். அப்ப டினாமினேட்டர்ல n கொண்டு வந்துறேன். அடுத்து 5 இங்க நியூமரேட்டர்ல இருக்கு. I have taken this 2 to this denominator m by n. So m by n என்னது 5 by 2, which is nothing but my ratio m is to n. So what is my ratio? m is to n is equal to 5 is to 2. So last sumல point ratio எல்லாம் கொடுத்து எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இந்த sumல point கொடுத்து ratio வந்து கேட்டிருக்காங்க. So இதுவும் அதே மாதிரி தான். So next one is totally different. இங்க பாருங்க, இந்த third question is totally different from the first two sums. Find the coordinates of a point P on the line segment joining 1, 2 and P 6, 7 in such a way that AP equal to 2 by 5 AB. So இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த coordinates of a point P கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னு சொன்னேன், ரெண்டு பாயிண்ட் A point B point. So they are given. அடுத்தது what is the one more thing we need is the ratio, that is m is to n we need. But here m is to n தெரிஞ்சாதான் நான் இந்த சம்மை செய்ய முடியும். ஆனால் m is to n இங்கே கொடுக்கல, அதுக்கு பதில் ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. வாட் இஸ் தட் கண்டிஷன்? ஏபி வந்து எப்படி இருக்கான், 2 by 5 into ஏபின்றது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வச்சு தான் நான் அந்த எம்எஸ் டு என் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணுதுன்றதுக்காக ஒரு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரான் அ லைன் செக்மெண்ட் ஏ அண்ட் பி. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் லைன் செக்மெண்ட், சும்மா ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணி சும்மா ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணியிருக்கேன், 1, 2, 6, 7. ஸோ இந்த பாயிண்ட் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும், எம்மோ என்ன வேணும். வாட் இஸ் எம் அண்ட் என்? எம் அண்ட் என் இஸ் நத்திங் பட் ஏபியோட ரேஷியோ தான் எம், பிபியோட ரேஷியோ தான் n. அப்போ m is to n is nothing but AP divided by PP equal to m by n. அப்போ AP PP ஆல் டிவைட் பண்ணுறது தான் எனக்கு அந்த கிடைக்கிற ரேஷியோ m by n. ஸோ நான் ஏற்கனவே சொல்ல ரேஷியோ கேன் பி டேக்கன் இன் த ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னு எழுதிக்கலாம் அப்படி. அப்போ m by n கண்டுபிடிக்க நான் என்ன கண்டுபிடிக்கலாம், AP by BP கண்டுபிடிச்சாலே which is equal to m by n, that is m is to n அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அந்த AP ABன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதை வச்சு தான் நான் அந்த m by n கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு தான் நான் அந்த m by n கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லைன் ABன்றது என்ன, இப்போ இந்த ஏபின்ற ஃபுல் லைனை எனக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் தெரியாது, அதுக்கு பதில் ஏபியோட டிஸ்டன்ஸும் பிபியோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஏபின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏபியோ ப்ளஸ் பிபியோ ஆட் பண்ணாலே எனக்கு ஏபியோட லெங்க்த்து தெரிஞ்சிடும். அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அனதர் ஷார்ட் ஃபார்முலா என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் பிபி, ஏபி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி. ஸோ ஏன்னா ஏபி பை பிபி தான் எனக்கு m by n. அப்போ இங்கே ஏபின்றது எனக்கு இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஏபிக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதோ இந்த ஏபி ப்ளஸ் பிபி இந்த பிளேஸ் ஆஃப் ஏபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் வாட் இஸ் த கிவன் A and the point B. நம்ம இதான் கண்டுபிடிக்கணும், m is to m and m is to n என்ன எப்படி கண்டுபிடிச்சாலே போதும், AP by BP கண்டுபிடிச்சாலே that is my m is to n. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிக்கோங்க, AP is equal to 2 by 5 into AB. So just take this 5 to this side, 5 AP equal to 2 into AP plus BP. 5 AP is equal to 2 AP plus 2 BP.
So take this 2AP to this side. இப்போ 5AP minus 2AP. இங்கே PBP ஓட இதோட subtract பண்ண எதுவுமே இல்லை. So keep as it is 2PB. 5AP லேருந்து 2AP minus பண்ணா you are going to get 3AP. இங்கே 2PB. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் AP by BP தான் M by N, M is to N. ஸோ அதனால் AP இங்கே இருக்குது. டேக் திஸ் PBயை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ AP by PB ஈக்குவல் டு இங்கே 2 நியூமரேட்டில் இருக்குது. டேக் திஸ் டு த டினாமினேட்டர் 3. ஸோ MN. வாட் இஸ் மை M is to N? M is to N is equal to 2 is to 3. இப்போ M is to N தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி எனக்கு பாயிண்ட் Aவும் Bயும் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி we are going to do it. So what is the point? A வந்து 1,2, B வந்து 6,7. Just apply it in the formula. P of xy is equal to m x2. M is 2 into x2 வந்து 6 plus n x1. 3 x1 வந்து 1 by adding m plus n 2 plus 3. அடுத்தது n y2. So 2 into 7 plus n y1. 3 into 2 by 2 plus 3. 2 6 are now 12. 3 1s are 3. 2 7s are இங்கே 14. 3 2s are 6. So 12 plus 3 by 5. 14 plus 6 by 5. But when you add 12 plus 3, what will you get? 5. 14 plus 6 will get 20. So when you cancel this by 5 table, the answer is 3, 4. Therefore, the point of Px, y is 3, 4. Now we are going to do the assignment sum. So assignment sum நான் first 2 sum மாடலே செஞ்சிருப்பேன். அதையே அப்படியே அந்த செஞ்சு பார்த்துட்டு அந்த மாடலே you can do it. Find the coordinates of the point which divides the line segment joining the points 3, 5 and 8, minus 10 internally in the ratio 3:2. எல்லாமே கொடுத்துட்டாங்க. Point A, B கொடுத்துட்டாங்க. M is to N கொடுத்துட்டாங்க. Just going to apply everything in the formula and find out. Second model வந்து second sum exercise ஓட second sum model செய்யணும். On what ratio does the point minus 2, 4 divide the line segment joining the points A minus 3, 6 and B 1, minus 2 internally. So here they are given the point P of x, y கொடுத்துட்டாங்க. A and B the point கொடுத்துட்டாங்க. They ask you to find the ratio. A ratio is M is to N. What I did in the exercise sum la பண்ண மாதிரி you have to try this. Okay. Thank you students. Thank you.